ஜெபம் ஏன் பண்ண வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் இருக்க ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் சத்ருவானவன் நம்ம எப்ப விழுங்கலான்னு காத்துட்டே இருப்பான். ஜெபித்து போகும் பொழுது அந்த கண்ணியிலே நாம விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரை குறித்து இது சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, இத்தாலியா பட்டணத்திலே இருக்கக்கூடிய கொர்னேலியு என்கின்ற ஒரு நபரை பற்றி சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கின்றான். வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு பயந்தவ பிள்ளைகளாக நடத்துகின்ற ஒரு குடும்பஸ்தனாக இருக்கின்றார். அது மாத்திரமில்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார். He is a busy person but a prayerful person. இன்னைக்கு நாம ரொம்ப பிஸி ஆயிட்டு நம்ம ரொம்ப குறைவா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்போமே. ஆனால் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க நிறைய ஜெபம் பண்ணீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்க முடியாது, தேவையில்லை. கொஞ்சம் பிஸியிலேயே உங்களுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஜெபம் பண்ணாமல் நாம முயற்சிகளை எடுக்கும் பொழுது 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலை 50 நிமிஷமா பண்ணிட்டு இருப்போம், இல்லை 10 நாளைக்கா பண்ணிட்டு இருப்போம். ஆனா நெகேமியாவை யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஜெபித்து 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 அந்த அலங்கத்தை கட்டும்போது 50 நாட்களிலே முடித்து விடுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஜெபம் ஏன் பண்ண வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் இருக்க ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் சத்ருவானவன் நம்ம எப்ப விழுங்கலான்னு காத்துட்டே இருப்பான். ஜெபித்து போகும் பொழுது அந்த கண்ணியிலே நாம விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஜெபித்து போகும் பொழுது சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபம் பண்ண கடவுள் அழைக்கிறார். ஏன்னா அந்த தூக்கத்துல நாம சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது பலன் நமக்கு கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். நாம செய்ய வேண்டிய காரியத்தை சுருக்கமாக எளிதாக செய்ய ஆண்டவர் வழி பிறக்க ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலிருந்து நான் ஜெபித்து இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி நாமே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே ஜெபத்திலே சோர்வடைவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட சோர்வடையாமல் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.